ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வேதாகமத்தில் நாம் ஐதீகு என்னும் கேரக்டரை பார்க்க போகிறோம். இது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 12 வரை உள்ளதில் நம்ம பார்க்க முடியும். அப்பொழுது ஐதீகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் இருக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் அளவும் வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த ஐதீகு ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்கான். அந்த ஆல் நைட் ப்ரேயர் மாதிரி இது நடக்குது. இந்த நைட் ஃபுல்லாக பவுல் அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு நடு ஜாமம்ன்றனால அந்த நேரம் இந்த ஐதீகு தன் அறியாமே ஒரு தூக்கம் எழுந்துறான். அதாவது இது ஒரு கன நித்திரையின் ஆவி. அதிகமாக நம்ம பார்த்தோம்னா பிரசங்கம் கேட்கும்போது அநேகருக்கு தூக்கம் வரும். சர்ச்சில் எல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணால் தெரியும். அது ஒரு கன நித்திரையின் ஆவி. என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு, அந்த வார்த்தையை கேட்டு அவங்க விடுதலை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி இப்படி ஒரு ஆவி கூட கிரியை செய்யுது. அதனால அவங்க அந்த வசனத்தையே கேட்காம விடுதலை ஆகாமல் போயிடுறாங்க. இந்த ஐதீகுக்குள்ளே அந்த ஒரு கன நித்திரையின் ஆவி இருந்திருக்கு. அப்போது ஐதீகு கீழே விழுந்தவொடனே பவுலுக்கு தெரிஞ்சிருச்சு, நல்ல ஒரு ஊழியக்காரன், நல்ல ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்றதுனால அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஓடி போய் உடனே அணைச்சு எல்லாரையும் பார்த்து, நீங்கள் கலங்க வேண்டாம், இவனுடைய உயிர் இவனுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் பவுலுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, அந்த கன நித்திரையின் ஆவி அவனை விட்டு போயிடுச்சு. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க கேட்க நம்மளுக்குள்ள உள்ள இந்த மாதிரி ஆவிகள் எல்லாம் வெளியே போயிடும். அப்போ அன்னைக்கு இந்த காரியம் நடந்ததுனால பவுலுடைய ஊழியம் தடைப்படலை. பவுல் என்ன பண்ணாங்க, திரும்பவும் மேலே போய் அப்பம் விட்டு சாப்பிட்டு காலை வரைக்கும் அவங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றிட்டு தான் போனாங்க. அந்த இடத்த விட்டு மக்கள்லாம் ஆறுதல் அடைஞ்சாங்க. யாரு? அந்த ஐதீகு உயிரோட எழுப்பது நிமித்தம். ஆனால் பவுலுக்கு தான் தெரியும், அவனுக்குள்ள உள்ள ஆவி வெளியே போய் அவன் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதுன்றது பவுலுக்கு தான் தெரியும். அப்போது இதிலேருந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த ஐதீகு இருந்த கன நித்திரையின் ஆவி அவனை விட்டு போயிடுச்சு. தேவன் தாமே இந்த வார்த்தையை